எந்த வாள் உன் கையில் இருக்கிறதோ அதனுடைய உருவாக்கத்தில் அவ்வப்போது சிறு சிறு வீச்சுக்கள் உனக்கு உண்டாகத்தான் செய்யும். காயங்கள்தான் இந்த சக்திக்கு அடையாளமாக மாறுகிறது. அதே போலத்தான் சுதந்திரத்தின் சிறு சிறு செயல்கள் எல்லாம் ஜுவாலையாக மாறுகிறது. பார்த்து கொண்டிரு. என்னுடைய செயல்களால் தனானந்தனின் மானம் காற்றில் பறக்கும். தாயே, நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன். எப்பொழுதுமே நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே நிச்சயம் தலை வணங்கிதான் அதை செய்வேன் என்று. அதோடு என்னுடைய தாயையும் நான் தேடுவேன். அது சரி, இதை கூறுங்கள். என்னுடைய தாயாரை தேடுவதை நான் முதலில் எங்கிருந்து தொடங்குவது என்று. மகாராஜாவிற்கு நீ மிகவும் நெருக்கமானவன் தானே? அவரிடமே சென்று இதை கேள். தவறு என்னுடையதுதான். உங்களிடம் இதை கேட்டேன் பாருங்கள், என்னை சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் கூறவா தாயே? இரத்தக்கரை என்றுமே மறையாது. நீங்கள் இந்த வஸ்திரத்தை தோய்த்து என்னுடைய நிலை அதோடு நேரம் இரண்டையுமே வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை சற்று சுடுநீரில் போட்டு ஊற வைத்து பாருங்கள். இவ்வாறு சிரமம் கொள்ள அவசியமே இருக்காது. சரியாக கூறினாய் சந்திரகுப்தா. இரத்தக்கரை என்பது எப்பொழுதுமே அழியாது. நான் தான் உன் தாய் என்பது உனக்கு தெரியாது. இருப்பினும் என்னுடைய வலியை நீ உணர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். உன் கண்களில் என்னை பற்றிய கவலை மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதே கண்களால் நான் ஒரு நாள் நிச்சயம் காண்பேன். அதுதான் தனானந்தனின் அழிவு. இனி இவைகளை இன்னும் சிறியதாக வெட்டிவிடு. இன்னும் சிறிது, இன்னும் சிறிது, சிறிது சிறிது, இன்னும் சிறிது. இவ்வாறு சிறிய சிறிய துண்டுகளாக்கி இதை மற்ற பொருட்களுடன் சேர்க்கும் பொழுது இதனுடைய மனம், இதன் சுவை எங்கோ மறைந்துவிடும் அல்லவா? ஆமாம் மகாராஜா, அதனால்தான் நாங்கள் வெங்காயத்தை சிறியதாக வெட்டாமல் பார்த்துக் கொள்கிறோம். அப்படி வெட்டினால் அதனுடைய சுவை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இதேதான். இதில் உங்களுக்கு என்ன புரிந்தது மகாமாத்தியரே? ஒன்று புரிகிறது. செல்யூக்கஸ் எப்போதும் மறைந்திருந்து தான் தாக்குவான். தன் மீது சந்தேகம் வராதபடி செய்வான். தாக்குதல் பெரிதாக இருந்தால் சம்பந்தமில்லாத சாட்சியை விட்டுவிட்டு செல்வான். நம் எதிரி மீது நமக்கு சந்தேகம் வர. தாக்குதல் சிறியதாக இருக்கும்போது அந்த பழியை அப்பாவியின் மீது போட்டு விடுவான். அதை நம்பி நாம் அப்பாவியை துன்புறுத்துவோம். இவ்வாறு செய்வதால் தங்களுடைய மானம், மரியாதை இவையெல்லாம் பாதிக்கப்படலாம். ஆனால் செல்யூக்கஸின் பெயர் இதில் வரவே வராது. பிரமாதம், மிகவும் பிரமாதம். அந்த விவசாயி எப்படி துர்தராவின் ரத்தத்தை குடித்தானோ அவன் இவ்வாறு தான் உணவு உண்ண வேண்டும். ஆம் மகாராஜா. இந்த வெட்டப்பட்ட வெங்காயம் நம் கண்களில் கண்ணீரை வரவைக்க காரணமானால் அதை நாம் எரிந்துவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அவன் இன்னும் சிறுபிள்ளையாகத்தான் இருக்கிறான். உங்கள் மரியாதையை அவன் தட்டி செல்வான். மகாராஜா உங்களை விட உயர்ந்த பதவியை அவனுக்கு அளித்து விட்டாரே. கடந்த 5 வருடங்களாக இங்கே எனக்கு நீங்கள் தான் மெய்காப்பாளனாக இருக்கிறீர்கள். அந்த பதவியை அந்த சிறுவன் தட்டி செல்கிறான். ஆனால் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள்.
மிகவும் வேதனை. உங்களது வீரமும் உங்களது சுயமரியாதையும் உங்களுக்கு தெரியவில்லையா? இது மகாராஜா தேர்ந்தெடுத்தது அரசகுமாரி. மகாராஜாவிற்கு எதிராக நான் எப்படி செயல்பட முடியும்? நீங்கள் பேசுவதை பார்த்தால் மகாராஜாவின் முடிவு சரிதான் என்று தோன்றுகிறது. எவன் தன்னுடைய உரிமைக்காக சண்டையிடாமல் இருக்கிறானோ அவன் எப்படி என்னை பாதுகாக்க முடியும்? உங்கள் உடம்பில் ஓடுவது தண்ணீரா இல்லை ரத்தமா? என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, வீரம்தான் ஓடுகிறது அரசகுமாரி. இதற்கான சாட்சியை நான் அவ்வப்போது செய்து காட்டியிருக்கிறேன். தாங்கள் மிகவும் சரியாக கூறினீர்கள். மகாராஜாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் இனி அது நடக்காது. என் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள நான் நிச்சயம் சண்டை போடுவேன். வீரனுக்கு இந்த பேச்சுதான் அழகு. செல்லுங்கள், உங்கள் உரிமைக்காக சண்டையிடுங்கள். வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் அரசகுமாரி? உங்களுடைய சகோதரர் மகதத்தின் மகாராஜா தனானந்தனுக்கு எதிராக செயல்படுகிறீர்களா? இந்த உலகில் எந்த ஒரு தவறையும் மன்னிப்பார் என்றால் அது நான் செய்யும் தவறாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த அடிமை என் வாழ்வில் குறுக்கிட்டு விட்டான். மகாராஜா அவனுக்கு எந்தவித தண்டனையும் அளிக்காமல் அவனுக்கு பரிசுகளை அளித்திருக்கிறாரே. என்னால் இதை ஏற்க முடியாது சிப்ரா. அந்த அடிமை எனக்கு சரிசமமாக வரும் நிலைமையை நான் ஒரு நாளும் கொண்டு வர மாட்டேன். பார்த்து கொண்டிரு. என் வழிகளில் உள்ள தடைகளை நீக்கப் போகிறேன். அற்புதமாக இருக்கிறது. இந்த ஓவியத்தை பார்த்தாயா? என்னை விட அழகி வேறு எவருமே இல்லை. என்ன அப்படி பார்க்கிறீர்கள் நண்பா? அரசகுமாரி துர்தராவின் மெய்காப்பாளன் நான். என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறேன். எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியாது. நான் தான் அரசகுமாரியின் பழைய மெய்காப்பாளன், தெரியுமா? நல்லது. அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. நான் செல்கிறேன். தாராளமாக போகலாம். ஆனால் அதற்கு முன்பு அந்த வாள்களை என்னிடம் கொடுத்துவிட்டு செல். இதற்கு முன்பு நீ ஒரு அடிமை என்று நான் கேள்விப்பட்டேன். கட்டளையை நிறைவேற்றுவது உனக்கு தெரியும் அல்லவா? அந்த சிறுவனை பாருங்கள். அவனால் சுமக்க முடியவில்லை. பாருங்கள், அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். அவன் சுமையை தளர்த்தலாம். வாருங்கள்.
அரண்மனைக்கு செல்வதென்றால் எங்கள் அனைவரையும் ஜெயித்து காட்டு. அப்படி நீ சண்டையிட்டால் இந்த பதவிக்கு நீ தகுதியானவனா இல்லையா என்று தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் தவறு செய்கிறீர்கள். மகாராஜா தான் என்னை இந்த பதவிக்கு தேர்வு செய்ததே. மகாராஜா கேட்டால் நாங்கள் சொல்கிறோம். அவனையே அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, அவன் எப்படி அரசகுமாரியை காப்பாற்றுவான் என்று கேட்கிறோம். பிரமாதம்! நான் நினைத்தது நடந்தது. தனானந்தா, என் மனம் மிகவும் கவலையாக இருக்கிறது. அதுவும் துர்தராவை நினைக்கும் போது. என் சகோதரிக்கு என்ன ஆயிற்று? துர்தராவுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். ஆனால் நீ அந்த பொறுப்பை அந்த சிறுவனிடம் ஒப்படைத்திருக்கிறாய். அவன் ஒரு அடிமை, அவனுக்கு அனுபவமும் இல்லை. அவன் எப்படி அவளை பாதுகாப்பான்? அவனுக்கு வாள் வீச தெரியாது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் வாளை விட அவன் வேகமானவன். அனுபவம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தைரியமும் துணிச்சலும் இருக்கிறது. அவன் சாதாரணமானவன் தான், ஆனால் அசாதாரண குணங்கள் உள்ளவன். ஆக்கிரமிப்பு என்று வந்துவிட்டால் அவன் நடப்பதில்லை, பறக்கிறான். இன்று அவன் நிச்சயம் ஒரு அடிமைதான். ஆனால் அவனது பிறப்பில் அரச வம்சம் அடங்கியிருக்கிறது. அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். தாயே, அவன் இவ்வளவு செய்துவிட்ட பிறகு என்னிடம் 2 வழிகள் தான் இருக்கிறது. முதலாவது, நான் அவனை கொல்ல வேண்டும். ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் அவனுடைய இந்த பராக்கிரமம் அனைத்தும் வீணாகத்தான் போகும். இரண்டாவது, நான் அவனுக்கு தண்டனை அளிக்கலாம். அவ்வாறு செய்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் என் முன் என்னுடைய எதிரியாக, என்னுடைய மிக மிக பெரிய எதிரியாக வந்து நிற்க வாய்ப்புள்ளது. சொல்லப்போனால் அவன் ஒரு சேனையுடன் வந்து நிற்கலாம். தனானந்தா, நீ அந்த அடிமையை மிகவும் அதிகமாக நம்புகிறாய். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தாயே. தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்குடன் பார்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது, ஆனால் உங்களிடம் இல்லை. அதனால்தான் நான் இங்கிருக்கிறேன், நீங்கள் அங்கிருக்கிறீர்கள். என்னுடைய காலை அமுக்கிக் கொண்டு. வைரத்தின் குணமானது அது எதிரியின் கைகளில் இருந்தால் நமக்கு எதிராக ஆயுதமாக மாறலாம். அதுவே நம்மிடம் இருந்து விட்டால் நமக்கான ஆபரணமாகலாம். இம்மாதிரி நற்குணங்கள் அனைத்தும் இருக்கும் அந்த சிறுவனுக்கு தவறான வழி அமைந்து விட்டால் அவன் எனக்கு எதிராக நிற்கலாம். அதனால்தான் நான் அவனை என்னவனாக்கிக் கொண்டுள்ளேன். அவன் கையில் வாள் இருக்கும் தான், ஆனால் அவன் எனக்காக சண்டையிடுவான்.
அந்த சிறுவனை நான் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். அவனை பக்கத்திலிருந்தே கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உரையை வாளின் பக்கத்திலேதான் வைத்திருக்க வேண்டும். இவனுக்கு சரியான வழி அமைந்துவிட்டால் என்னுடைய வாளின் உரையாக இருப்பான். சரியான வழி அமையவில்லை என்றால் என்னையே தாக்கும் வாளாக மாறிவிடுவான். ஒருவேளை உன்னுடைய வழிக்கு அந்த சிறுவன் வராவிட்டால்? தாயே, ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? உங்களுக்கு பதில் தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? புரியாதது போல் நடிக்கிறீர்களா? இப்போது கவலை கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தாயே. அந்த சிறுவன் தனக்கு வரும் தடைகளையும் சங்கடங்களையும் தானே சமாளித்துக் கொள்ள தனக்கென ஒரு வழியை தேடுவான். சிறிது நேரத்திற்கு முன்புதான் என்னை மகதத்தின் மகாராஜா ஒரு சபதம் செய்யுமாறு கூறினார். மெய்காப்பாளனாக என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது எனக்கு முன்பு நான் உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒன்றை மறந்துவிடாதே, இவ்வாறான நிலையை மீண்டும் ஒரு முறை உருவாக்கி விடாதே. அதோடு ஒரு வேண்டுகோளும் உள்ளது. நான் என்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு அகம்பாவம் பிடித்த, பிடிவாதம் கொண்ட, அதோடு சுயநலம் கொண்ட எண்ணங்கள் உள்ளவன். நீ என்னை பற்றி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மறுமுறை நீ என்னிடம் இதுபோல் தவறாக நடந்து கொண்டால் அதற்கு பிறகு நடப்பதை வேறு. ஆம், நன்றாக யோசித்துப் பார். இனி என் வழியில் குறுக்கிட்டால் உனக்குதான் ஆபத்து வரும். என் மகனை மன்னித்து விடுங்கள். அவன் மீது கருணை காட்டுங்கள். அவனை விட்டு விடுங்கள். நாங்கள் சென்று விடுகிறோம். என் மகனை அடிக்காதீர்கள். எங்களை விட்டு விடுங்கள். எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்கள். வேண்டாம் ராஜகுமாரி, என் மகனை அடிக்காதீர்கள். விட்டு விடுங்கள். என்னை பற்றி உனக்கு புரியவில்லை. மறுமுறை நீ என்னிடம் இதுபோல் தவறாக நடந்து கொண்டால் அதற்கு பிறகு நடப்பதை வேறு. நீயா? இங்கே பாருப்பா, என் மகனை இழுத்து வந்து விட்டார்கள். இவர்கள் என் மகனை கொன்று விடுவார்கள். மகாராஜாவிடம் என் மகனை மன்னிக்க சொல். இந்த வயதான காலத்தில் என் மகன் தான் எனக்கு துணையாக இருக்கிறான். அவனை விட்டுவிட சொல். அவனை காப்பாற்று. உண்மையை பேச வேண்டும். எப்போதும் சுத்தமான எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பாடங்களை நீங்கள் சிறு வயதிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால்
நான் கூறுவது என்னவென்றால், சுத்தமான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். ஒரு புயலின் தாக்குதலாக இருந்தாலும் அல்லது மனிதனின் தாக்குதலாக இருந்தாலும் எந்த விருட்சம் உறுதியாக நிமிர்ந்து நிற்கிறதோ அதுதான் முதலில் கீழே விழுகிறது. ஆனால் புயலுக்கு ஏற்றாற் போல் வளைந்து கொடுக்கும் விருட்சம் தப்பித்து விடுகின்றன. உண்மையின் மார்க்கத்தில் செல்வதென்பது உத்தமம்தான். ஆனால் துஷ்டர்களிடமிருந்து தப்பிக்க நாம் எப்போதும் காலத்துடன் ஒத்துப்போக வேண்டும். எச்சரிக்கையுடன் இருப்பது எப்படி என்று கற்க வேண்டும். வெண்ணெயில் கலந்திருக்கும் சிறிது உப்பு அதன் குணங்களை அழித்து விடுவதில்லை. மாறாக அத்துடன் கலந்து அதை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது. அதே போல்தான் ஒரு உண்மையான எளிமையான மனிதன் தன்னுடைய சுபாவத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் மற்றும் கொஞ்சம் கவனத்தை சேர்த்துக் கொள்வது மிக அவசியம். இந்த நீதியை கடைபிடியுங்கள். நியதி தானாக மாறிவிடும். நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது.